ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க கொரியன் ட்ராமா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ட்ராமா தான். நம்ம தமிழில் நிறைய டைம் ட்ராவல் பண்ணுற மூவியை பார்த்துருப்போம். ஆனால் இந்த ட்ராமாவில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்துக்காக டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்கூல் லைஃப் லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ண ஒரு ட்ராமாவாக தான் இருக்க போகுது. ஸ்கூல் லைஃப் லவ் ஸ்டோரினாலே ஒரு இனிமையான நாட்கள் இல்லையா? அந்த மாதிரி இனிமையான நாட்களை ரீகால் பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி கியூட்டான நிறைய கொரியன் லவ் ஸ்டோரியெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அப்படியே எபிசோடோட ஸ்டார்டிங்ல 61 வருஷத்துக்கு ஒரு டைம் வர சூரிய கிரகணம் வருது. அதையும் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல அட்மிட் ஆயிருக்கா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ இன்னொரு சைடு என்ன பண்றாரு, அதாவது அவருடைய கேங்கோட சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. எங்க போறாங்கன்னா எஃப்எம் ரேடியோ வாசிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அதாவது மெயின் ஸ்டேஷனுக்கே போறாங்க. இவங்கள வச்சு அவங்க சின்ன கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்கப்பா. இப்படி போகும்போது வழியில ரியா அப்படின்ற ஒரு பொண்ணை பாக்குறா. அப்படி பார்த்த உடனே அவகிட்ட போயிட்டு இந்த பையன் என்ன பண்றான், மேம் நான் உங்களுடைய பிக் ஃபேன், எனக்கு ஒரு சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய முதுகுல சைன் வாங்கிட்டு அங்க இருந்து போறான். இப்போ இவங்க டீமோட அங்கே போனதும் அப்படியே வந்து ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, இங்கேருந்து நிறைய பேர் எஃப்எம் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு அவங்க அட்டன் பண்ணும் போது அவங்கள்ட்ட நிறைய கேள்விலாம் கேட்பாங்க. அதாவது என்ன உங்களுக்கு தெரியுமா, இல்லை பிரபல நடிகர் யாரு, பிரபல நடிகை யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு கேமா விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பெட்ல படுத்த படுக்கையா இருக்கா. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவ காலில் இருக்க நகத்தை வெட்டிட்டு இருக்காங்க. அப்படி வெட்டிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து சூரிய கிரகணம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கிளைமேட் செமையா இருக்கு. இந்த சூரிய கிரகணம் 61 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கோம். 61 வருஷம் கழிச்சு இப்போதான் அதே நாள் திரும்ப வருது. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு ஹேபிட் இருக்கு. என்ன ஹேபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்எம் ரேடியோ கேட்கறது தான். இப்ப கூட பாத்தீங்கன்னா அவ எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கா. அதுல ஏதோ நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அது அப்படியே அவ கேட்டுக்கிட்டே அந்த சூர்யா இருக்குல்ல, அந்த சூரிய கிரகணம் அதையே பார்த்துட்டு இருக்கா. இப்ப கால்ல நெகை வெட்டிட்டு இருந்தாலும் அவ என்ன பண்றா, காலையே சேர்த்து வெட்டிடுறா. இப்படி வெட்டும் போது அவ கால்ல இருந்து ரத்தமா ஊத்துது. ஆனா அவளுக்கு உணர்ச்சிகளே சுத்தமா இல்ல. தன் கால்ல இருந்து ரத்தம் ஒழுகிறத கூட அவளால உணரவே முடியல. பட் நகத்தை வெட்டி விட்டா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பதட்டமாயிருது. என்னடா இந்த மாதிரி காலை வெட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா இருக்கா. நான் தெரியாம வெட்டிட்டா, எப்பவுமே கரெக்டா தான் வெட்டுவா, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வெட்டிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வேற ஏதாவது எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறா. இப்படி எழுந்திருக்கும் போது அங்க இருக்க கண்ணாடி பாட்டில் கீழே விழுந்துருது. பதட்டத்துல என்ன பண்றோன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அவ என்ன பண்றா, நான் போய் டாக்டர் கூட்டு வரேன், நான் போய் கிளாத் எடுத்துட்டு வரேன் துடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போறா. பட் அங்க கீழே விழுந்தது இல்லையா கிளாஸ், அது உடஞ்சு போய் கிடக்குது. அதை கிளீன் பண்ணவும் இல்லை, எதுவும் இல்லை. நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, கீழே குனிச்சு அந்த கிளாஸ்ல இருந்து உடஞ்ச துண்டை ஒண்ணு எடுக்கிறா. அந்த உடஞ்ச துண்டை கையில வச்சு அழுத்துறா. அவ கையில இருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த காய்ஸும் காமிக்கிறாங்க. இவங்க எங்க இருக்காங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பண்ற இடத்துல இருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் காய்ஸ் உட்காந்து இருக்காங்கல்ல, அதுல நம்ம ஹீரோவும் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் ஒரு பெரிய சிங்கரும் கூட. இப்ப பாக்குறதே கியூட்டா அழகா ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நம்ம ஹீரோ சஞ்சய். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அங்க இருந்தா இவங்களுக்கு போன் கால் வருது. இவங்க ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப சலிச்சுக்கிட்டே அந்த கண்ணாடி துண்டை ஒளிய வச்சுட்டு அந்த போனை எடுக்கிறாங்க. இப்படி எடுத்ததும் நம்ம ஹீரோ தான், ஹலோ நான் வந்து சஞ்சய் பேசுறேன், என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினும் என்ன சொல்றா, எனக்கு தெரியாது அப்படின்றா. இப்போ நம்ம ஹீரோ அந்த டாஸ்க்ல தோத்து போறாரு. உடனே அவரு தோத்து போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்போ வந்து அங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, போன் அட்டன் பண்ணா உங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு மேம், கண்டிப்பா நீங்க ஓடுறதுக்கான ஷூ இருக்குல்ல, அதாவது காலையில வாக்கிங் பண்ற ஷூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோர்ச் ஷூவை நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன் அப்படின்றா. பட் நம்ம ஹீரோயினால தான் நடக்கவே முடியாது இல்ல, எனக்கு ஷூ வேணாம், ஒண்ணு வேணாம், எனக்கு கிஃப்டே வேணாம் அப்படின்னு சொல்றா. அப்பவும் இவங்க விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து மேம் உங்களுக்கு ஷூ வேணானா பரவாயில்ல, வேற ஏதாவது நான் கிஃப்ட் பண்ணட்டுமா, இந்த காலையில வாக்கிங் பண்ணுவாங்கல்ல அந்த சைக்கிள் கூட எங்க கிட்ட இருக்கு, நீங்க நின்ன இடத்துல வந்து வாக்கிங் பண்ணிக்கலாம், அந்த சைக்கிள் வேணா நாங்க கிஃப்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாவது. ஏன்னா அவளால நடக்கவே முடியாதுங்க. திரும்ப திரும்ப அவள்கிட்ட இந்த கேள்வி கேட்டுட்டு இருந்தா அவ என்ன சொல்லுவா, எனக்கு கிஃப்டே வேணாம், போனை வைங்க அப்படின்றா. ஆனா அப்பவும் இவங்க விடவே மாட்டாங்க. சொல்லுங்க மேம் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றா. எது கேட்டாலும் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்கும் போது, கண்டிப்பா எங்களால முடிஞ்சா அதை நாங்க பண்ணுவோம் அப்படின்னும் போது, உங்களால என்ன நடக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. முடியாது இல்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ணி என்ன தொந்தரவு பண்றீங்க, என் கதையை கேட்டா உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல,
திரும்பவும் எனக்கு கால் பண்ணாதீங்க, கால் பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்ட்டு அந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரு கூட இருக்க சிங்கர்ஸ் நிறைய பேரை தான் கூட்டு வந்து இங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஹோஸ்ட் பண்ற மேம் என்ன சொல்றாங்க, சாரி மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்து ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்றாங்க. பட் வந்து நம்ம ஹீரோயின் தூக்கி போட்டாலையா அந்த போன் மட்டும்தான் கீழே விழுந்தது. அந்த போன்ல இருக்க கால் கட் ஆகவே இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. இன்னும் லைன்ல தான் இருக்கீங்களா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, நீங்க ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். 61 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரகணம் வருது, அதே மாதிரியே உங்களுக்கு இருக்க பிரச்சனையும் கண்டிப்பா சால்வ் ஆயிரும். நாளைக்கு மழை வரும்னு கேள்விப்பட்டேன், ஆனா மழை வருமா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் நம்புங்க, கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோயின் அங்கே ஃபோன்ல இருந்து அந்த வாய்ஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கா. உடனே அம்மா எங்கே போனீங்க, வாங்கன்னு கூப்பிட்றா. அவளால் இறங்கி அந்த ஃபோன் எடுக்க முடியாதுல்ல, அதனால இப்போ அவங்க அம்மாவும் வந்து அவங்க பேசுறத கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் இருந்து நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, தயவு செஞ்சு நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ அவங்க அம்மா ஓடி வந்தாங்க இல்லையா, அவங்க அவளை கட்டி பிடிச்சி ஒன்றும் இல்லை கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், கூடிய சீக்கிரம் நீ நடக்கலாம், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றா. இப்போ நடந்த எல்லா விஷயமுமே 2009 நடந்தது. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி 2022 நடந்ததா காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ அப்படியே ஒரு வீட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோவோட போட்டோவா ஒட்டி இருக்கு, நம்ம ஹீரோவோட பாட்டு ஓடுது, நம்ம ஹீரோவோட சிக்னேச்சர் இருக்கு, நம்ம ஹீரோவை பத்தி எல்லாமே இருக்குங்க. அப்படின்னா அந்த சிங்கரோடைய எல்லா விஷயமே அங்க இருக்கு. இது யாரு ரூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ரூம் தான். நம்ம ஹீரோ ஒரு பெரிய சிங்கரா இருக்காரு, அவருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகையா இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ எப்படி இருக்காரு, பெரிய சிங்கரா இருக்காரு, பட் அவரை காமிக்கல, அவருடைய போட்டோஸ் எல்லாமே சுத்தி வச்சிருக்காங்க. அது கூட ஏன் இப்ப கூட அவருடைய பாட்டை தான் கேட்டுட்டு இருக்கா. இவன் மெய் மறந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க பாட்டி என்ன பண்றாங்க, அந்த ஸ்கெட்சை வச்சு அவளுடைய முகத்தெல்லாம் சின்னதா வரைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ போன்ல அவளுக்கு ஏதோ ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதை எடுத்து பார்த்த உடனே தான் பக்கத்துல யாரோ இருக்கிறத அவ உணர்றா. திரும்பி பார்த்தா அவங்களுடைய பாட்டி. அவளை பக்கத்துல பார்த்ததும் அப்படியே மிரண்டு போறா. என்ன பாட்டி பண்ணி வச்சிருக்க, உன் முகத்தெல்லாம் ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேக்குறா. பட் அவளும் என்ன பண்றா, நான் ரொம்ப அழகா இருக்கனா அப்படின்னு கேக்குறா. ஓ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க கையில இருக்க வாட்சை நோட் பண்றா. இது யாரோட வாட்ச்னா நம்ம ஹீரோயினோட வாட்ச். அதை எடுத்து அவங்க கட்டிட்டு இருக்காங்க. அப்படியே கை அசைக்காம இருங்க, நான் இதை மட்டும் கழட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள அந்த பாட்டி அந்த வாட்ச் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போய் சின்ன புள்ள மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அவங்களுக்கு ஏதோ மனநோய் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோயினால நடக்க முடியாதுங்க, பெட்ல படுத்த படுக்கையாதான் இருக்கா. இப்போ என்ன பண்றா, அந்த வீல் சேர்ல ஏறி உட்காந்து அவங்க அம்மாவை கூட்டுட்டு, அம்மா என்னுடைய வாட்சை எடுத்துக்கிட்டாங்க பாருங்க, என்னுடைய வாட்சை எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, என் வாட்சை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து சின்னதா சண்டை போட்டுட்டு இருக்கா. பட் அவங்க பாட்டியோ கொடுக்க மாட்டேன்னு, நீ என்ன பண்ணுவ, இந்த விளம்பரத்தெல்லாம் ஒரு சின்ன பசங்க பண்ணுவாங்களே அந்த மாதிரி குட்டி பசங்க மாதிரி அவங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாட்டி வீட்டெல்லாம் ஓடி விளையாட இவளும் அந்த வீல் சேர்லயே அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. இவங்க பண்றதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வேடிக்கையாவே இருக்கு. இப்போ அவங்க அப்பா ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு குளிக்கலாம் அப்படின்னு போறாரு. அப்பா நீங்க வந்துட்டீங்களா, பாட்டி பாருங்க என்னுடைய வாட்ச் எடுத்து வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து என் வாட்சை வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவரும் என்ன சொல்றாரு, விளையாடி முடிச்சுட்டு தருவாங்கம்மா, அதுக்குள்ள ஏமா கேட்கற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ அப்படியே ஷாக் ஆகி போய் அவரை பாக்குறா. அம்மா எனக்கு அதை வாங்கி கொடுங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போய் அடம் பிடிக்கிறா. அவங்க அம்மாவும் என்ன பண்றா, அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நீங்க மட்டும் அதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு பொம்மை டிவி வச்சு கொடுக்குறேன் சரியா அப்படின்றா. குடும்பமே ஒரு பைத்தியக்கார குடும்பமா இருக்கும் போல இருக்கு. இத்தனை வயசாவது குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உடனே அவங்க அம்மா பொம்மை டிவி வச்சு தரையா, சரி அப்போ நான் வந்து வாட்ச் கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை கொடுக்குறேன். அவங்க வாட்சை கழட்டி இவள்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த வாட்சை வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க இவளுக்கு நிம்மதியாவே இருக்கு. முகத்துல இருந்து சிரிப்பே வருது. அம்மா சூப்பர், உனக்கு வேணா நான் கிஸ் கொடுக்குறேன் சரியா, எனக்கு இந்த வாட்சை கொடுத்தல அதனாலதான். இன்னொரு பக்கம் அவங்க அம்மா இருக்காங்கல்ல, இவ சொன்ன மாதிரி அவளுக்கு சுட்டி டிவி வச்சு கொடுத்துட்டா. அவ சுட்டி டிவி பார்த்துட்டு இருக்கா. பொம்மை படம் பாக்குற வயசாங்க இது. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவருடைய அசிஸ்டண்டா இல்ல அவருடைய டைரக்டரான்னு தெரியல, அவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, சஞ்சய் நான் உங்ககிட்ட சொன்னல இதுக்கப்புறம் நீ 1 வருஷம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக நீ வேலைக்கு வந்திருக்க, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. பட் சஞ்சய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கண்டிப்பா வேலை தான் பார்க்க போறேன்னு அடாவடியா அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டில் அவளுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறா. ஃபோன் பண்ணி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வேகமா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா.
எல்லா பொருளையும் எடுத்து பேக்ல வைக்கிறா. எல்லாத்தையும் பேக்ல எடுத்து வச்சுட்டு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்கு, அதாவது இது ஒரு டிக்கெட் போல, அந்த டிக்கெட்டையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறா. இப்போ நம்ம ஹீரோவோட போட்டோ அந்த சைட்ல இருக்கு, அந்த போட்டோவை பார்த்து தனியாவே பேசுறா. ஹே இங்க பாரு, என்ன இந்த மாதிரி பார்த்தான்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை விட்டுட்டு போறதுக்கு மனசே வராது, அதனால என்ன பார்க்காத, உன் கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவருக்கு அப்படியே ஒரு பிளெயின் கிஸ் கொடுத்துட்டு நான் போயிட்டு அப்புறமா வரேன் பபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இப்ப எங்க போறானா, நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக தான், நேர்ல போய் பாக்குறதுக்காக போறா. அதுக்கு தான் அவளுடைய ஃப்ரெண்டையும் போன் பண்ணி வர வச்சிருப்பான். இப்ப இவளும் அவளும் அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க. அவ ஃப்ரெண்டு என்ன கேக்குறா, என்ன அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கு அவனை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றான். ஆமா, அதுக்காக தானே இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன், அவனை பாக்குறதா என்னுடைய வாழ்க்கையில இருக்க மிகப்பெரிய லட்சியமே அப்படின்னு சொல்றா. இப்போ அவளுடைய ஃப்ரெண்டு இருக்கால, அவ வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. என்ன கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு புக்லெட் மாதிரி இருக்குங்க. அந்த புக்லெட் ஃபுல்லாவே நம்ம ஹீரோவோட போட்டோ தான் இருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிருது. அந்த புக்கு ஃபுல்லாவே அவரோட போட்டோ தான் இருக்கு. அதுவும் ஒரு ஸ்கூல் டேஸ்ல எடுத்திருப்பாரு இல்லையா, அந்த போட்டோலாம் இருக்கு. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு எப்படி இந்த புக்லெட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. அவங்க மூலமா தான் இந்த ஆல்பத்தை வாங்கிட்டு வந்திருப்பா. இதுல இருக்க போட்டோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோஸ். அதுவும் நம்ம ஹீரோவோட போட்டோஸ் தான் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ப்ளீஸ் நான் இந்த போட்டோவை எடுத்துக்கவா அப்படின்னு கேக்குறான். சரி ஓகே நீ எடுத்துக்கோ, உனக்காக தானே அவங்க கிட்ட பேசிய வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே எங்க போறானா, ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்குங்க. என்ன பார்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சஞ்சய் இருக்காருல்ல, அவரு பெரிய சிங்கரா இருக்காரு. அவரை வந்து புகழ்ந்து பேசுற மாதிரி தான் அந்த பார்ட்டியே வச்சிருக்காங்க. அங்க அவருடைய போட்டோ தான் இருக்கு, அவர் சிக்னேச்சர் போட்ட ஸ்டேச்சோலாம் இருக்கு. அவர் போட்டோல எல்லாருமே என்ன பண்றாங்க, சின்ன சின்னதா எழுதி அவர் போட்டோல ஒட்டி வைக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹீரோவை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ அவ்வளோ பெரிய சிங்கர். நம்ம ஊர்ல எப்படி எஸ்பிபியோ அதே மாதிரி அங்க நம்ம சஞ்சய் தான் பெரிய ஆளு. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம ஹீரோயின் போயிருக்கா. அங்க போயிட்டு என்ன பண்றா, அந்த ஹார்டின் போட்ட இதுல பேர்லாம் எழுதி ஐ லவ்லாம் எழுதி நம்ம சஞ்சய் சார் போட்டோ இருக்குல்ல அதெல்லாம் கரெக்டா ஒட்டி வைக்கிறா. அவரோட ஸ்டாச்சோ இருக்குல்ல, அந்த ஸ்டாச்சோ பக்கத்துலாம் போய் நின்று போட்டோ எடுத்துக்கிறா. இப்ப அப்படியே போட்டோ எடுத்துட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோன்னு ஒருத்தவன் இருந்தா வில்லன் ஒருத்தவன் இருப்பான். அதே மாதிரி ஹீரோயின் ஒருத்தி இருந்தா வில்லின்னு ஒருத்தி இருப்பா. இவளை கலாய்க்கிறதுக்கு அங்க ஒரு கேங் கேர்ள்ஸே இருக்காங்க. இவ கால் உடைஞ்சிருக்கா இல்லையா, அதனால இவளை ஒரு மாதிரி கிண்டலா கேலியா பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கதான் செய்வாங்கப்பா, ஆனா இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற இடத்துல தான் நம்மளும் வாழ வேண்டியதா இருக்கு. அதாவது பூனை இருக்க வீட்டுல தானே எலி வாழுது, அந்த மாதிரி தான். இப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் அங்க பக்கத்துல நின்றுட்டே இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. எங்க இருந்து கால் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒண்ணுக்கு அப்ளை பண்ணி வச்சிருப்பா. என்ன அப்படின்னா ஏதாவது ஜாப் கிடைக்குமா அப்படின்னு அப்ளை பண்ணி வச்சிருப்பா. அந்த இடத்துல இருந்தா நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. இந்த கால் வந்த உடனே இவளுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிருது. ஏற்கனவே நம்ம ஹீரோட போட்டோவெல்லாம் பார்த்து செம்ம ஹாப்பியா இருக்கா. இப்போ இன்னும் அப்படியே ஹாப்பி ஆயிடுறா. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அப்படியே அந்த காஸ்டியூம் ரூமுக்கு வராரு. மற்ற சிங்கர்லாம் இவரை பார்த்துட்டு ஒரு மாதிரியா யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா இவருக்கு உடம்பு சரியில்லைங்க, இவர் வர வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அவர் வந்துருவாரு. மற்றவங்களாம் இவன் ஏன்டா வந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ என்ன பண்றா, ஒரு பில்டிங்க்கு போறா. எந்த பில்டிங்னா இவளுக்கு ஒரு கால் வந்துச்சே, இவ அப்ளை பண்ணிருப்பாளே ஒரு ஜாப்க்கு, அந்த பில்டிங்க்கு தான் போறா. பட் அங்க என்ன சொல்றாங்க, மேம் இங்க லிஃப்ட் கிடையாது, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் வேணாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப இவ எங்க போறா அப்படின்னா, நம்ம சஞ்சய பாக்குறதுக்காக தான் போறா. இவ இங்க வந்துட்டு அங்க போறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிருது. பஸ் எல்லாம் ஏறி அப்படியே அங்க இருந்து இறங்கி போறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிருது. இப்படி டைம் ஆனதும் அந்த பார்ட்டி நடக்குது இல்லையா, அந்த ஸ்டேடியத்தையே க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. இவ போனதும் அங்க யாருமே இல்ல, வெறிச்சடி போய் கிடக்குது. வெளியில இருக்க ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள கூட்டு ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்களா, நான் டிக்கெட்லாம் வச்சிருக்கேன், என்னால நடக்க வர முடியாதா, நான் இங்க வர்றதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, வீக்கெண்டு வேறையா, பஸ் வேற ரொம்ப ரஷ்ஷா இருந்தது, அதனாலதான் நான் வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சரா. பட் அந்த ஸ்டாஃபோ யோசிச்சுட்டே இருக்காங்க. பட் ஆனா இவ பெரிய வித்தக்காரியா இருப்பா போல, என்னென்னவோ நடிப்புலாம் போட்டு காமிக்கிறா, எனக்கு குழுவுடுதுங்க ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்க அப்படி இப்படின்னு கெஞ்சரா. சரி ஓகே உன்னோட டிக்கெட்டை கூட நான் உன்னை உள்ள அனுப்புறேன் அப்படின்றா. ரியலாவா என்ன உள்ள விடுறீங்களா அப்படின்ட்டு உடனே டிக்கெட் எடுக்க தேடுறா. பட் அந்த டிக்கெட்டும் மிஸ் ஆயிடுதுங்க. எவ்வளவு ஒரு கால கொடுமை பாத்தீங்களா, பஸ்லயே அந்த டிக்கெட் மிஸ் ஆயிருது. இப்பதான் யோசிச்சு பாக்குறான், அந்த டிக்கெட் பஸ்லயே விழுந்துருது. அப்படியே சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டேஜ்ல இறங்கி காட்டுன்னு காட்டிட்டு இருக்காரு. அவர் இறங்கும் போது அப்படியே அந்த அரங்கமே அதிர்ந்து போகுது. நம்ம ஹீரோயினை உள்ள அனுப்பவே இல்லை. பட் வெளியில இருந்து அவரோட வாய்ஸை கேட்டுட்டு வெளியில இருந்து அப்படியே கத்திட்டு இருக்கா. உள்ள நம்ம ஹீரோ அப்படியே பிடிஎஸ் பாய்ஸ் மாதிரி இறங்கி வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. வெளியில அப்படியே நம்ம ஹீரோயின் அவர் பாட்டை கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா.
இப்போ அப்படியே சஞ்சய் பாடி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு, அடுத்த பாடல் என்ன பாடல் பாட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் அறிமுகமானப்போ ஒரு பாட்டு பாடினோம்ல, அதுதான் பாட போறோம் அப்படின்றாரு. வெளியில நம்ம ஹீரோயினோ என்னடா பாட்டு சவுண்டு நின்று போச்சு, வேற ஏதோ பேசுற மாதிரி கேக்குது, ஆனா சரியா அவளுக்கு கேட்கவே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே பாடுறாருங்க. யாரை பத்தி பாடுறாருன்னா நம்ம ஹீரோயினை பத்தி தான் பாடுறாரு. அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி இவகிட்ட போன்ல பேசியிருப்பாரு இல்லையா, இவனும் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசியிருப்பாளே, அதெல்லாம் நினைச்சு அவளுக்கு ஆறுதலா பாடுறாரு. நம்ம ஹீரோக்கோ தெரியாது இம்ஜோல் வெளியில தான் நின்னுட்டு இருக்கா அப்படின்ட்டு, நம்ம ஹீரோயினுக்கோ தெரியாது அவர் இவளை நினைச்சுதான் பாடுறாரு அப்படின்ட்டு. அந்த பாட்டுல ஒரு லைன் வருது, 12 வருஷத்துக்கு முன்னாடி இவர் சொல்லியிருப்பாரு இல்லையா, நீங்க காத்திருங்க உங்களுக்கான பரிசு உங்களை வந்து சேரும் அப்படின்ட்டு. அதே லைன் இந்த பாட்டுல இப்போ வருது. அப்படியே ஒரு பாடி முடிச்சிடுறாரு. அந்த ப்ரோக்ராமும் முடிஞ்சிருந்து அந்த அரங்கமே அதிர்ந்து போகுது. இப்போ ஸ்டேடியத்துல இருந்து எல்லாரும் அப்படியே வெளியில வராங்க. நம்ம ஹீரோயின் இப்போவும் வீட்டுக்கு போகாம அங்கவே நின்றுட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஸ்னோஃபால் ஆகுதுங்க. அந்த ஏர்ல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தான் ஸ்னோஃபால் ஆகுது. நம்ம ஹீரோயின் அந்த ஸ்னோல அழகா விளையாடிட்டு இருக்கா. இப்படி விளையாடி முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறா. பட் யாரோ வந்து அவ கையில இருக்க போனை தட்டி விட்டுறாங்க. இப்படி தட்டி விட்ட உடனே அந்த ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருது. எடுத்து பார்த்தா அதோடைய டிஸ்பிளேவே போயிருக்கு.